electronegativity. As size decreases from left to right in the periodic table, electronegativity increases. Whereas down the group, size of an atom increases. Size increase ஆகிறதுனால force of attraction கம்மியாக இருக்கும், நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்கும், அதனால் எலக்ட்ரானை பேரை அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க down the group decreases, electronegativity decreases. You could observe in a graphical plot. மேலே இருக்கக்கூடிய அந்த போரான், கார்பன், நைட்ரஜன் இவங்களுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கும். அதுவே அதுக்கு பக்கத்தில் இப்போ உதாரணத்துக்கு குரூப் 13 எடுத்துப்போமே, போரானுக்கு அப்புறம் அலுமினியம். அலுமினியத்துக்கும் போரானுக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாகுது. தெர் இஸ் அ டிக்ரீசன், ஏன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போ டவுன் த குரூப் டிக்ரீஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்புறம் ஸ்லைட்டாக மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகுது. தென் ஒன்ஸ் அகெயின் தெர் இஸ் அ ஃபால் டவுன். இஃப் யூ கம்பேர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் எலிமெண்ட், யூ குட் ஃபைண்ட் தெர் இஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப், அதாவது குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்றது தெளிவாக தெரியுது. கார்பன் ஃபேமிலி எடுத்துக்கிட்டா கார்பன், சிலிக்கான், டின், லெட், ஜெர்மானியம், லைக் தட் யூ குட் அப்சர்வ் தெர் இஸ் அ டிக்ரீஸ் இன் நெகட்டிவ் வேல்யூ, எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ. அப்போ த டவுன் த குரூப் electronegativity decreases. Why? Because size is large, atomic radius increases down the group. அதனால் electronegativity குறையுது. Along the period, electronegativity increases. Why? Because size decreases when we compare from one element to another from along the period. Anomalous property of first element. The first element in the group 13 to 18 differ from other elements. Why? Because of three main reasons. One is smaller size, high ionization enthalpy and high electronegativity, and due to absence of d orbital in their valency shell, these elements, boron, carbon, nitrogen, the first member of the family, differ from the remaining. இப்போ boron family எடுத்துக்கிட்டோம்னா boron மட்டும் differ ஆகுது, டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. while compared to aluminum, gallium, indium, thallium. Carbon differ from the remaining element. Nitrogen, oxygen differ from the remaining element in the same group. Because the reason, small size, high ionization enthalpy, high electronegativity value, and absence of d orbital in their valency shell. So they differ from, they have abnormal behavior while compared to other element in the same family. Inert pair effect. P block element la the elements exhibit variable oxidation state depending upon number of electron in valence shell la paathom. Variety of oxidation state exhibit pannom. Common oxidation state தவிர்த்து variety of positive negative oxidation state la exhibit பண்ணதுன்னு P block elements la பார்த்தோம். இதில் ஒரு சில elements, அதாவது the post transition elements சொல்லக்கூடியது, that are lying below the periodic table. அந்த எலிமெண்ட்ஸுக்கு அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை தவிர்த்து மற்ற பாசிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஸ்டேபிளாக இருக்க பார்க்கும். அதாவது இந்த பி சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுமே தவிர இந்த என்எஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எலக்ட்ரான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது. எப்போ? டவுன் த குரூப். கீழே இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த டி எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு இந்த எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது. இந்த தன்மையை தான் இனர்ட் பேர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். The outer NS electron have a tendency to remain inert and show reluctant to take part in bonding is known as inert pair effect. It is high when we move down the group. இந்த தன்மை அதிகரிக்குது எங்க அப்படின்னா when we move down the group. இப்போ எக்ஸாம்பிள் போரான் ஃபேமிலி எடுத்துப்போம். மேலே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் போரான், அலுமினியம் இவங்கெல்லாம் இந்த வேலன்சி ஷெல்லில் இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரானையும் இழந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அப்போ தே ஆர் மோர் ஸ்டேபிள். உதாரணத்துக்கு அலுமினியம் எடுத்துக்கலாம். அலுமினியம் இஸ் மோர் ஸ்டேபிள் இன் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஈவன் தோ இட் குட் எக்ஸிபிட் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். +3 இஸ் மோர் ஸ்டேபிள். இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும், நியான் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணி ஸ்டேபிளாக இருக்க பார்க்கும். ஆனால் அதே குரூப்பில் கீழே இருக்கக்கூடிய
தேலியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 81. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதுனோம்னா வேலன்ஸ் ஷெல்லில் 6s to 6p1. இதில் p சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் s சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய அந்த 2 + 1 3 எலக்ட்ரான்ஸ் எழுந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எக்ஸிபிட் பண்ண முடியும். ஆனால் இவர் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் ஃபேவரபுளாக இருப்பார். என்ன காரணம் அப்படின்னா ஒன்லி த p எலக்ட்ரான்ஸ் ஆர் லாஸ்ட், நாட் த s எலக்ட்ரான். ns லெவலில் இருக்கக்கூடிய அந்த s லெவலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகலை. இந்த தன்மையை தான் இனர்ட் பேர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். அப்போ thallium is more stable in +1 oxidation state while compared to +3 oxidation state. அப்போ the outer orbital இருக்கக்கூடிய வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய ns லெவலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது. இந்த தன்மையை தான் இனர்ட் பேர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஸோ டவுன் த குரூப் இனர்ட் பேர் எஃபெக்ட் இன்க்ரீசஸ். இந்த தன்மை இதே மாதிரி எல்லா குரூப்லேயும் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். குரூப் 14, 15, 16லேயும் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அலோட்ரோபிசம். வாட் இஸ் meant by allotrope? Elements exist in more than one crystalline or molecular form in same physical state is called allotropism. ஒரு எலிமெண்ட் ஒன்றுக்கும் மேற்பட்ட வடிவத்தில் இருக்குது, கிறிஸ்டலைன் ஃபார்ம்லேயோ இல்லை மாலிகுலர் ஃபார்ம்ஸ்லேயோ இருந்ததுன்னா அதை அலோட்ரோபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ different forms of an element are called allotropes. எல்லா maximum number of elements present in p block element are exhibit different forms. இதுதான் நம்ம they exhibit allotropism அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டி, ஜென்ரல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இப்போ பார்க்க போகிறோம். குரூப் 13 போரான். boron, aluminium, gallium, indium, thallium, all the elements are solids and they have isotopes. You could observe general electronic configuration. Size வந்து என்ன ஆகிட்டே போகுது பாருங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. Atomic radii increases down the group and density also increases. Melting point decreases down the group. Boiling point also decreases down the group. Chemical property. Boron is a only non-metal. Boron is a only non-metal. At high temperature, it is more reactive. Many of boron compounds are electron deficient. அதனால they can form covalent bonding because of small size, high ionization energy. Similarity with electronegativity with the carbon and hydrogen.